ஸோ வெல்கம் மாமே. மார்வல் ஃபேன்ஸ், நமக்கு ஒரு செம எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இந்த மார்வல் இருக்கானுங்கல்ல, இவனுங்க ஃபேஸ் 7க்கான அதாவது மியூட்டன்ட் சாகாக்கான ஒரு அன்டைட்டில்டு ஃபிலிமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. சரியா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவி அடுத்த வருஷம் டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ மார்வல் அனௌன்ஸ் பண்ண இந்த மூவி இது 27 டிசம்பர் தாண்டி 28 டிசம்பர் ரிலீஸ் ஆக போகிற மார்வலோட ஒரு முக்கியமான மூவி. அப்படி ஒரு பயங்கரமான அன்டைட்டில்டு ப்ராஜெக்டாக தான் இந்த ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. சில முக்கியமான மார்வல் ஃபேன்ஸ் சொல்கிறது என்னன்னா, இது இந்த மாதிரி இப்போ வரப்போகிற ஃபென்டாஸ்டிக் 4 மூவிக்கான அதாவது சீக்வல் ஃபென்டாஸ்டிக் 4 மூவிக்கான பார்ட் 2 மூவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லணும். அது ஏன், அப்புறம் இது இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் 4 2 இல்லைனா வேற என்ன மார்வல் மூவியாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். எப்படியோ ஒரு வழியாக பல நாள் கனவு பழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனல் இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய விஷயங்க. ஸோ நீங்கள் இல்லைனா சத்தியமாக இது சாத்தியமாக இருக்காது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி சம் இன்ட்ரெஸ்டிங்கான குவாலிட்டியான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் டெய்லி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ரைட்டுங்க, ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? மார்வல் 2028 1ல் 2ல் மொத்தம் 4 மூவிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அதில் இந்த மாதிரி 2028 டிசம்பரில் வரப்போகிற மூவி தான் நான் சொன்னேன், இந்த மியூட்டன்ட் சாகாவோட மூவி. அதாவது அஃபிஷியலாக மார்வல் அனௌன்ஸ் பண்ண மூவி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவினா ஃபென்டாஸ்டிக் 4 தான். இதான் இந்த மாதிரி மார்வலோட ஃபேஸ் 6 மூவியாக இருக்க போகுது. அடுத்த வருஷம் 2026ல் 2 மார்வல் மூவிஸ் தான். ஒன்று இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, இன்னொன்று இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2027 இந்த வருஷத்துக்கான எண்ணில் நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவியை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடையில் ஜூலையில் மார்வல் ஒரு மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த மூவி இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பார்ட் 3 மூவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மார்வல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2028 இந்த வருஷமே மார்வல் மொத்தம் 4 மூவிஸை ரிலீஸ் பண்ண போகிறான். ஒன்று பிப்ரவரியில், இன்னொன்று மேல, இன்னொன்று நவம்பரில், இன்னொரு மூவி டிசம்பரில். இதான் நான் சொன்னேன், இந்த ஃபேஸ் 7ல் மார்வல் லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ண மூவி. இந்த 2028 இந்த வருஷம் மார்வல் தொடர்ந்து 4 படங்களை இறக்க போறனால இதுல இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற 3 மூவியை பொறுத்து தான் இந்த 4வது மூவி என்ன மூவியா இருக்கலாம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் சில பேர் கன்ஃபார்மா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே 26 மே மாசமே வர வேண்டிய மூவி. ஆனா இது இந்த மாதிரி 26 டிசம்பருக்கு டிலே பண்ணிருக்கானுங்க. கண்டிப்பா 27 டிசம்பர்ல ஒரு மார்வல் மூவியை பார்க்க போறோம். 28 டிசம்பர்லயும் ஒரு மார்வல் மூவியை பார்க்க போறோம். இங்க நம்ம மார்வல் 2028 டிசம்பர் மந்த் லாக் பண்ணிருக்கானா, இது இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மார்வல் படமா தான் இருக்கணும். இவ்வளோ ஏன், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸே டிலே ஆயிட்டு 2028 கூட ரிலீஸ் ஆகிற மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கேட்டிங்கன்னா, அப்படி நடக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ரைட்டுங்க, இப்போ 100% கிடைச்ச லீக்ஸை வச்சு மார்வல் ஃபேன்ஸால நம்பப்படுற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் வரப்போகிற மூவினா அது இந்த மாதிரி பிளாக் பேந்தர் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு யங்கான பிளாக் பேந்தரை உள்ளே இறக்க போகிறானுங்க. படத்துக்கான கேரக்டர்ஸ்லேருந்து ஒட்டுமொத்த கதையும் முடிச்சு இப்போ படத்தையும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இந்த மூவியில் கண்டிப்பாக நம்ம ஒரு யங்கான பிளாக் பேந்தரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த மாதிரி யங் டிச்சாலாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் இந்த பிளாக் பேந்தர் 3க்கான ஸ்டோரி அப்புறம் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் பிளாக் பேந்தர் 3 நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது இந்த மாதிரி பிளாக் பேந்தர் 3 இல்லைனா இது இந்த மாதிரி சாங்ஷி 2 மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் சாங்ஷியை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்வென்சிபிள் அவெஞ்சர்ஸில் நம்ம சாங்ஷியும் இருக்க போகிறாரு. ஸோ இன்வென்சிபிள் அவெஞ்சர்ஸ்க்கான தனி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாங்ஷி டூம்ஸ்டேல டூம் கிட்ட அடி வாங்காம உயிர் தப்பிச்சாதான் சாங்ஷி 2வே நடக்கும். அப்படி சாங்ஷி டூம்ஸ்டேல தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா சாங்ஷி 2 நடக்க போகுது. இந்த சாங்ஷியை பிளே பண்ண ஆக்டரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மூவிக்கு இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலங்க. என்ன கேட்டீங்கன்னா 50-50 இந்த மூவி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி யங் அவெஞ்சர்ஸும் ஒரு மூவியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி கமலா கான வச்சு யங் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற கான்செப்டை மார்வல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. ஸோ கண்டிப்பா இந்த யங் அவெஞ்சர்ஸ் மூவியுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படங்களும் வரலாம் அப்படின்னு கணிக்கப்படுற லிஸ்ட்ல கடைசியா இருக்க படங்கள்னா அது இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இது கூடவே பிளேட் இந்த 2 படமும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இது இந்த மாதிரி 27 லைனப்ல அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இதுக்கு முன்னாடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ மார்வல் அனௌன்ஸ் பண்ணிருக்க இந்த 28 லைனப் இதுல மே இல்லைனா ஜூன்ல வரப்போற ஏதாவது ஒரு மூவியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஒரு மூவியை சொறி விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே மாதிரி பிளேடுங்க ஃபேஸ் 4லே வர வேண்டிய படம். இவன் இனிமே வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்ன.
இந்த பிளேடு பெரிய சாபம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. படத்தோட டேரக்டர் கேன்சல் ஆகி படத்தோட ஸ்கிரிப்டே கேன்சல் ஆகி திரும்ப படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதி திரும்ப படத்துக்கு நியூ டேரக்டர் வந்து அப்புறம் படத்தை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அந்த மனுஷன் வேற படத்துல நடிக்க போயிருக்காரு. ரைட்டுங்க, இப்போ இந்த லிஸ்ட்ல நான் போட்டிருக்க எல்லா மூவிஸும் மார்வலோட அப்கமிங் லைனப்ல வரப்போற மூவிஸ். இதுல அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் கன்ஃபார்முங்க. அதுக்கு இடையில இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல இப்போ நான் சொன்ன மூவிஸ் ஆர்டர் படி இல்லைனாலும் ஒரு MCU மூவி முன்னாடியும் இன்னொரு MCU மூவி பின்னாடியும் ரிலீஸ் ஆகலாம். வந்தா இந்த மூவிஸ் மட்டும்தான் வரும். புதுசா 2-3 மூவிஸை ஆட் பண்ணுவானுங்களே தவிர இந்த லிஸ்ட்ல பெருசா இந்த மூவிஸையும் எடுக்க மாட்டானுங்க. வெட்டி விடுறதுனா கண்டிப்பா அந்த பிளேட் மூவியை பிளேட் போட்டு வெட்டி விட்டுருவானுங்க. வேற ஏதாவது 1-2 மூவி எடுத்துட்டு ஒரு சில மூவிஸ் ஆட் பண்ணுவானுங்க, அவ்வளோதான். ரைட்டு ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும். நீ ஆரம்பத்துல சொன்னல மார்வல் இப்போ ஒரு புது அன்டைட்டில் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. அது என்ன ப்ராஜெக்ட்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா மார்வலுக்கே தெரியாது. அப்ப என்ன டாச்சுடா வீடியோ போட்டேன்னு கோப்படாதீங்க. இந்த 28 லைனப்ல டிசம்பர்ல வரப்போற மூவி. பட் எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்குங்க. இது கெஸ் மட்டும் கிடையாது. ஆக்சுவல் 90% மேல இந்த ஒரு மூவி தான் மார்வலோட 28 லைனப்ல டிசம்பர்ல வரப்போற மூவியா இருக்கணும். அது என்னன்னா கண்டிப்பா எக்ஸ்மேன் தான். எக்ஸ்மேன் மூவி கண்டிப்பா வரப்போகுதுங்க. அது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இது கூடவே இந்த மூவிக்கான டைரக்டரையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஜாக்ஸ் கேரியர். புது ஃபர்னிச்சர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி மார்வல் போட்டு உடைச்ச ஃபர்னிச்சரான தண்டர் போல்ட்ஸ் அதோட டைரக்டர் தாங்க. என்ன ப்ரோ, தண்டர் போல்ட்ஸ் நல்லா தானே இருக்கு, அது இதுக்கு மார்வல் போட்டு உடைச்ச மூவின்னு சொல்றேன்னு என் மேல யாரும் காண்டாக கூடாது. என்னதான் அந்த மூவி நல்லா இருந்தாலும் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது இந்த ஒரு தண்டர் போல்ட்ஸ் மூவிக்கு ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ரொம்பவே கம்மியாக தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ரீசெண்டா தண்டர் போல்ட்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண ஜேக்ஸ் கேரியர். ஸோ அவர் தான் இந்த ஒரு எக்ஸ்மேன் மூவியையும் டைரக்ட் பண்றாரு. தண்டர் போல்ட்ஸ் ஸ்டோரி வைஸ் பார்த்தா நல்லாவே இருந்துச்சுங்க. நல்லாவே இந்த மனுஷன் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ்மேன் மூவிக்கு ஜாக்ஸ் கேரியர் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4-5 ஆன்டி ஹீரோஸை ஒன்னா கொண்டு வந்து அவனுங்களே ஒரு ஸ்குவாடா மாற்றி சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு அந்த ஒரு தண்டர் போல்ட்ஸ் மூவில. ஆனால் என்ன வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தான் கொஞ்சம் கம்மி. அதெல்லாம் கணக்கில் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்மேன் மூவிக்கு இந்த ஜாக்ஸ் கேரியர் கரெக்டாக தான் இருப்பாரு. இன்னும் இந்த எக்ஸ்மேன் மூவிக்கு ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கல. இந்த வருஷத்தோட கடைசியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவானுங்களாம். என்ன கேட்டிங்கன்னா நிறையவே டைம் இருக்கு. என்னோட கேஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய மார்வல் ஃபேன்ஸோட தியரிஸ் கிடைச்ச லீக்ஸ் எல்லாம் இந்த ஒரு 28ஓட லைனப் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்மேன் மூவியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் தான் எக்ஸ்மேன் சாகாவே மார்வல் கிக் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கானுங்களாம். என்ன கேட்டிங்கன்னா மார்வலோட 28 லைனப்ல வர கடைசி படமா இந்த ஒரு எக்ஸ்மேன் மூவி இருக்கலாம். பட் கண்டிப்பாக 2028 ஒரு எக்ஸ்மேன் மூவியை பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேற லெவல் தரமான ஹெவி ஒர்க் இந்த ஒரு எக்ஸ்மேன் மூவிக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எந்த மாதிரி வரப்போகுதுன்னு. இங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு ரூமரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 2 பார்ட்டா வரப்போகுது. பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2ஆ பிரிச்சு நம்ம மார்வல் ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படி சீக்ரெட் வார்ஸ் 1 27 டிசம்பர்ல ரிலீஸ் ஆனா சீக்ரெட் வார்ஸோட பார்ட் 2 தான் கண்டிப்பா 28 டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் எக்கச்சக்கமான சேனல்ஸ் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கணிப்புல சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் இப்படியும் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா சீக்ரெட் வார்ஸுக்குள்ள எக்கச்சக்கமான மார்வல் ஹீரோஸ் அவெஞ்சர்ஸ்னு மொத்தமா எல்லாரையும் காட்டணும். ஸோ அப்படிப்பட்ட சீக்ரெட் வார்ஸை கோடி கிழிச்சு 2ஆ பிரிச்சு ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்க்கலாம் அந்த மார்வல் என்னதான் பண்ண போறானுங்கன்னு. ஆனா என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க மார்வல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ பிராண்ட் நியூ டே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த 2 மூவில தான் மார்வல் ஹெவியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க அனௌன்ஸ் பண்ணி விடுறத பார்த்தா தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணி விடுறதெல்லாம் தப்பு இல்லைங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட்டா விட்டு இருக்கிற ப்ராஜெக்டை ஃபுல்லா குழப்பி அடிச்சு வச்சிட்டானுங்கன்னா அதுவே பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஸோ என்ன ஏதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னடா மார்வல் என்ன பிளான்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தியமா தெரியலையே. ஹோம் பாடு என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நல்ல குவாலிட்டியான படங்களை கொடுத்தா அதுவே போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மார்வலோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட் எதுவா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல எந்த MCU படம் இந்த லைனப்ல வந்தா நீங்க பயங்கரமா சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க, சிலிர்த்து போய் சிலரையெல்லாம் சிதற விடுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் அனௌன்ஸ்மெண்ட் லீக்ஸ் இதெல்லாம் பண்றதை தவிர்த்து இன்னும் வேற மார்வல் கண்டென்ட்ஸ்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு தான் சொல்றேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் எதுவும் தெளிவாக புரியலைன்னா இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிறப்போ சும்மா போகாமல் உங்களோட மார்வல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்கள். வட்டாமாமே.